ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி AshVal சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டர் பன்னீர் கிரேவி. அதாவது பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு செய்கிற ஒரு கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே ஒரு 2 வெங்காயம் இந்த சைஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சங்க்ஸாக தான், ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம் வதக்கி, அதனால் இந்த அளவு கட் பண்ணால் போதும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இது நீங்கள் இந்த மாதிரி, நான் இப்போ துருவி போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி துருவி போட்டாலும் சரி தான், பேஸ்ட்டாக போட்டாலும் சரி தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கி இதை அரைக்க போகிறோம். அதனால் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. நான் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நான் ஒரு 5 தக்காளி, அதாவது 2 வெங்காயத்துக்கு 5 தக்காளி கட் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 5 போட்டுக்கோங்க. இதே பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி தக்காளி நீங்கள் வதக்கும் போதே கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எனக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நல்லா நான் ஆற வச்சு, நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஓரளவு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் பட்டரும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா நான் எண்ணெயிலே கலந்துக்கிறேன். இது கலக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும், மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் எண்ணெய். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இது நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நம்ம பொடியெல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டுறக்கூடாது, ஏன்னா பொடி கரிஞ்சிரும். அதனால் அந்த மசாலா பொடி எண்ணெயில் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம கிரேவி எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி விட்டு ஓரளவு கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நான் ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து கடையில் நல்லா சம்டைம்ஸ் வந்து நல்லா சீப்பாக கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் நிறைய வாங்கி நல்லா உரித்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா பட்டாணியும் வெந்துடும், கிரேவியும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது நான் ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் கிரேவி இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் நான் சொன்ன அளவு ஊற்றணும். ஊற்றினா தான் இந்த அளவு வரும். இப்போ இதில் நான் 200 கிராம் பன்னீர் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீரை நீங்கள் வதக்கியோ வறுத்தோ சேர்க்கணுங்கிறதுல அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப கிளறாதீங்க, ஓரளவு அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 1/4 கப்பு இல்லைனா அதுக்கும் கம்மியாக க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது இந்த க்ரீம் நல்லா தாராளமாக சேர்த்தே செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். க்ரீம் கூட, ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம், கடையில் வாங்கணுங்கிறது இல்லை. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டிலையே ரெடி பண்ணுறதுன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் கசூரி மேத்தி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நார்த் இண்டியன் டிஷ்னாவே ஃபினிஷிங் வந்து கசூரி மேத்தியோடு தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா எது கூடயும் சூப்பராக போகும். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.